ஜெபம் பண்ணிட்டு நிஷ்டைன்னு சொன்னா நிஷ்டை இருக்கும். இப்ப சாமி உட்காந்துருக்காருல, சாமியினுடைய நிஷ்டை படம் வந்து இது தவிர வேற எந்த படமும் கிடையாது. நீங்க நிஷ்டை படம்னு எது பார்த்தாலும் அந்த கோவணம் கட்டி உட்காந்துருக்கிறது, மொட்டை அடிச்சு அது, அப்புறம் இந்த இது. மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்மாசனம் விரிச்சு அழகா நீட்டா உட்காந்துருக்கும். அப்ப இந்த நிஷ்டை இருக்கக்கூடிய முறை எப்படி இருந்தா அந்த நிஷ்டையினுடைய பலன் எப்படி எப்படி கிடைக்கும்? ஜபத்திற்குன்னு ஒரு பலன் இருக்கு. நல்லா ஜபிச்சோம்னா ஒரு பலன் இருக்கு. அது மாதிரி நிஷ்டை இருக்கும் முறை எப்படி எப்படி இருந்தா அந்த நிஷ்டையினுடைய பலன். நிஷ்டைக்கு வந்து ஒரே பலன் தான், அது வந்து சமாதி நிலை. சாமியினுடைய கூற்றுப்புற அந்த சமாதி நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த இறுதியாக அடையக்கூடியதுக்கு முன்னாடி அது கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பலன்கள், இல்லை நம்ம அறிஞ்சிக்கக்கூடிய அனுபவங்கள். இப்ப சாமி உட்காந்துருக்காருல்ல, இதுக்கு பேர் என்ன? நிஷ்டை. நம்ம எப்படி உட்கார்றோம்? யாரு? இப்ப சாமி உட்காந்துருக்குது சுகாசனம்ன்றது சுகமா கரெக்ட். சாமி இப்ப உட்காந்துருக்காருல்ல, அதுதான் சுகாசனம். அவர் இப்போ உட்காந்துருக்கிறது தான் சுகாசனம். சரியா? அப்ப அதுல என்ன சொல்றாருன்னா, நிஷ்டை என்பது சுகமான ஒரு நிகழ்வு, இருக்கை, உணர்வு, அனுபவம் அப்படின்றத அதுல வெளிப்படுத்துறாரு. எப்படி? சுகாசனம் போட்டு. நல்லா புரிஞ்சுங்க. ஆனா இந்த சுகாசன நிஷ்டையை வந்து சாமி எப்ப போட்டாரு? அடைஞ்சதுக்கு அப்புறம் போட்டார். எப்ப போட்டாரு? ஈஸ்வரத்தன்மை அவர் அந்த பெருநிலையை அடைந்ததுக்கு அப்புறம் போட்டிருக்காரு. சரியா? நமக்கு போட்டு காட்டியிருக்காரு. நிஷ்டையினுடைய நிலையை சுகாசனத்துல போட்டு காட்டியிருக்காரு. சரி, அப்படி வச்சுக்கோ. இப்ப நம்ம எப்படி போடுறோம்? சித்தாசனம்னா பத்மாசனமா? இஷ்டாசனம். இஷ்டாசனம் அஷ்டாசனம் மாதிரி. பலா, அந்த சேர் எடுத்து இப்படி வாங்க. கேட்காது, வாங்க இப்படி வாங்க. சேர் எடுத்துட்டு இப்படி வாங்க, இங்க வாங்க. இல்லாட்டி இப்படி இங்கிட்டு வந்துருங்க, குரு பக்கத்துல. சீனி அதை எடுத்து போட்டு இருக்கட்டும். அப்படியே அப்படி போட்டு கீழே உட்கார முடியாது, அதனால. அப்ப நம்ம போடக்கூடியது இஷ்டாசனம். கன்னியா கரெக்டா சொல்ற. இஷ்டத்துக்கு போட்டுக்கிறது. சரியா? ஆமா. அதுக்கு முன்னாடி நிஷ்டையினுடைய வகை முறை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம.
ஒரே நிஷ்டை தான் சாமி சொல்லியிருக்க. நிஷ்டைன்னா நீ கவனிக்கணும் இது. ஆனால் அது உள்ள நுட்பமான வகை முறைன்னு சொல்லி ஒன்று இருக்கு. நிஷ்டையினுடைய வகை முறை. நிஷ்டைனா நம்ம என்ன செய்யறோம்? கண்ணு ரெண்டையும் மேலே தூக்கி வச்சு கவனிக்கிறோம். இப்போ அந்த தேகம் இருக்கு, ஆசனத்தில் உட்காந்துருக்கோம், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிஷ்டைன்னு சொல்கிறேன், சொன்ன உடனே நிஷ்டைக்கு போயிட்டீங்க, சுழுமுனையை கவனிக்கிறீங்க, அப்படிதானே? சுழுமுனையை கவனிக்கிறீங்க. இந்த நிஷ்டைக்கு பேர் என்ன? இந்த நிஷ்டைக்கு பேர் என்ன? சுழுமுனைய சுழுமுனையை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு சிந்தனை இருக்கா? அதுவா உள்ள? இல்ல, எங்கேயோ இழுத்துட்டு போறதுன்னா எண்ணங்களோட இழுத்துட்டு போதா, எண்ணங்கள் இல்லாம இழுத்துட்டு போகுது? சரி. போயிடும். இப்போ நீங்க ஜபம் பண்ணிட்டு நிஷ்டைன்னு சொன்ன உடனே நீங்க நிஷ்டைக்கு போறீங்க, சுழுமுனையை கவனிக்கிறீங்க. அப்பொழுது உங்களுக்கு எண்ணம் இருந்தால், இல்லை எண்ணங்கள் மூலமாக, இப்போ கண்ணையா சொன்ன எண்ணங்கள் மூலமாக நீங்க எங்கேயும் வெளியில போயிட்டீங்க அப்படின்னா, இல்லை வெளியில இருக்கிறது உள்ள வந்துருச்சு அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நிஷ்டை தான். பிரம்ம நிஷ்டைன்றாங்க. என்ன நிஷ்டை? பிரம்ம நிஷ்டை. ஆமா, பிரம்ம நிஷ்டைனா என்னன்னா, நீங்க உடல் சார்ந்த நிஷ்டையில தான் இருக்கீங்க. உடல் சார்ந்த தொடர்புல இருக்கக்கூடிய உணர்வோடு இருப்பதனால்தான் உங்களுக்கு அந்த எண்ணங்களானது வர ஆரம்பிக்குது. இதுக்கு பேரு பிரம்ம நிஷ்டை. சரியா? இப்போ நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி? நல்ல ஜபம் பண்ணிட்டு நிஷ்டை செய்யும் போது நாம எண்ணங்கள் உடைய பயணத்தோடு இருந்தால், இல்லை வெளியிலிருந்து ஏதேனும் உள்ளங்கள் உள்ள பயணப்பட்டோம்னால் இதுக்கு பேரு பிரம்ம நிஷ்டை. ஆனா நீங்க ஒண்ணுல உறுதியா இருப்பீங்க. அவர் சொன்ன மாதிரி அதை மட்டும்தான் நாங்க கவனிச்சுட்டே இருக்கோம். ஆனா 2 டிராவல் இருக்கு. இதுக்கு பேரு பிரம்ம நிஷ்டை. உடல் சார்ந்து இன்னும் நீங்க இந்த உடம்பு என்ன செய்யல, மறக்கல, கடக்கல. இதுக்கு பேரு பிரம்ம நிஷ்டை. இப்போ நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இது கொஞ்ச நாள் உங்களுக்கு ஓடுது வண்டி இதுலயே. அதான் அதான் இப்போ வண்டி இதுல கொஞ்ச நாள் என்ன செய்யுது, ஓடிட்டே இருக்கு. சேர்வார் சேர்க்கை நன்றாக இருந்தால் வண்டி நேரா போகும். சரியா? இப்போ அடுத்து நீங்க இதை கடந்துட்டீங்க. இதுக்கே பழகி 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 ஒரு கட்டத்துக்கு மேல, இப்ப சொன்னார்ல, எப்பயாவது தான் ஒரு நேரம் எண்ணமே இல்லாத அந்த நிலையும் வருது அப்படின்றாருல. ஆமா, இப்ப அந்த நிஷ்டைக்கு பேர் என்ன? அந்த நிஷ்டைக்கு பேர் என்ன? சாமி சித்தத்துல சொல்லியிருக்காரு. சிதவரம் படிக்கும் போதா? அர்த்தங்கள் இருக்கு. முதல் சொன்னது பிரம்மனிஷ்டை, உடல் சார்ந்தது, உடலோடு தொடர்பு இருக்கிறதுனால் உங்களுக்கு வரக்கூடியது, அது பிரம்மனிஷ்டை. கன்னியா சொன்ன மாதிரி சில நேரத்துல அதுவுமே இல்லாம போதும் போது அது எதனுடைய நிஷ்டை? மனதினுடைய நிஷ்டை. எதனுடைய நிஷ்டை? மனம். இப்போ நிஷ்டை உடல்ல இருந்து எங்க போயிடுச்சு? மனசுக்கு போயிடுச்சு. முதல்ல இந்த நிஷ்டை முடிஞ்சது, அப்புறம் மனசுக்கு போயிடுச்சு. அது என்ன சொல்றாரு? இது பிரம்ம நிஷ்டை, அது
பிரம்மா, விஷ்ணு, என்ன அவ்வளவுதான், அதுக்கப்புறம்லாம் இல்லையே. ருத்ரன், மகேஸ்வரன்லாம் யார் சொல்றது? இப்ப பிரம்மா முடிஞ்சுச்சு, அடுத்து விஷ்ணு. மனதாகப்பட்டது விஷ்ணு சொல்லியிருக்காருல்ல. அப்போ மனதினுடைய நிஷ்டை. நீங்க நிஷ்டையை எப்படி கவனிக்கணும், நீங்க இப்ப எதை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதுதான் இது சப்ஜெக்டே. அதுதான் சரியா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல உடல் சார்ந்ததை விட்டு மனதுக்கு வந்துருச்சு. மனதுக்கு வந்த உடனே கொஞ்சம் உங்களுக்கு அது எண்ணமற்ற நிலை, அது விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மனதினுடைய நிஷ்டை. அடுத்து ருத்ரன். சரியா. இப்ப ருத்ர நிஷ்டை என்பது முதல்ல பிரம்ம நிஷ்டை முடிச்சீங்க, உடல் சார்ந்தது. அடுத்து விஷ்ணு நிஷ்டை முடிச்சீங்க, மனம் சார்ந்தது. இது கனெக்டடு. சரியா, நல்லா கேட்டுக்கங்க. இது ரெண்டும் ஒரே புள்ளியில் இணைந்தால்தான் இது சாமி அக்னி நேத்திரம் அக்னி நேத்திரம்னு சொல்றாருல்ல. சரியா. இப்ப அதுதான் அங்க சொல்றாரு, அந்த நிலைமை வரும் பொழுது நீ அக்னி நேத்திரத்தை உற்று கவனிப்பதாகும்ன்றார். ருத்ரன்னா யாரு? அக்னி. ருத்ரன்னா அக்னி, அவர் சுத்தம் பண்றவர். அக்னி நெருப்பு சுத்தம் பண்றது. இது ருத்ர நிஷ்டை. அப்ப சுழுமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மரந்திரத்தை உற்று கவனிப்பது ருத்ர நிஷ்டை. சில வேளை உங்களுக்கு ஜபம் ஸ்டார்ட் ஆகி நீங்க நல்ல முதிர்ந்த நிலையில இருக்கீங்கன்னா 10 நிமிஷத்துலயே உங்களே அறியாம தானே அங்க கூட்டிட்டு போயிடும், ருத்ர நிஷ்டைக்கு கூட்டிட்டு போயிடும். சரியா. இப்ப பிரம்மா முடிச்சாச்சு, விஷ்ணு முடிச்சாச்சு, ருத்ரன் முடிச்சாச்சு. இன்னும் யார் இருக்கா? மகேஸ்வரன். யார் சொல்றா? மகேஸ்வரன் இருக்காருல்ல. அது எப்படி செய்யறது? நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் தெரியுமா, ஒரு நூல் மேலே ஏற்றி சொல்லியிருக்கேனா. இது 3 இங்கேயே முடிஞ்சிடும். எது 3? பிரம்ம நிஷ்டை, அடுத்து விஷ்ணு நிஷ்டை, அடுத்து ருத்ர நிஷ்டை. 3ம் சுழுமுனையிலே முடிஞ்சிடும். இந்த 3மே ஒரே சப்ஜெக்ட், சுழுமுனையிலே முடிஞ்சிடும். இப்ப இங்க நீங்க தேர்ச்சி பெற்றுட்டீங்க. அடுத்து மகேஸ்வர நிஷ்டை, சுழுமுனையிலிருந்து ஒரு நூல் மேல ஏற்றி கவனிப்பது. சுழுமுனையிலிருந்து ஒரு நூல், வெளியில இல்ல, உள்ள ஒரு நூல் ஏற்றி கவனிப்பது. இது மகேஸ்வர நிஷ்டை. அந்த இடத்துல இருந்து மேல காமிச்சுட்டே இருக்கும்போது என்ன நிலையா இருக்கும்? ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே போயிருக்கு, அதனாலதான் கேட்கறேன். சரி, சொல்றேன். அப்ப மகேஸ்வர நிஷ்டை. சரியா. இப்ப மகேஸ்வர நிஷ்டை முடிச்சாச்சு. அடுத்து சதாசிவ நிஷ்டை. சதாசிவ நிஷ்டைன்றது பிரம்மரந்திரம். சதாசிவன்றது பிரம்மரந்திரம். சரியா. அப்ப நிஷ்டையில எத்தனை வகை இருக்கு? பிரம்ம நிஷ்டை, விஷ்ணு நிஷ்டை, ருத்ர நிஷ்டை, மகேஸ்வர நிஷ்டை, சதாசிவ நிஷ்டை. இப்ப நம்ம எந்த நிஷ்டையில இருக்கோம்? பிரம்ம நிஷ்டையில தான் இருக்கோம். பிரம்ம நிஷ்டையில தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு நிஷ்டைக்கு போகும்போது உடல் வேலை செய்து, மனம் வேலை செய்து, எண்ணங்கள் வேலை செய்து, அதனால நாம பிரம்ம நிஷ்டையில தான் இருக்கோம். எப்பயாவது ஒரு தடவை கண்ணையா சொன்ன மாதிரி எப்பயாவது ஒரு தடவை விஷ்ணு நிஷ்டையை போய் டச் பண்றோம், எதுவும் இல்லாதது டச் பண்றோம். அது எப்பயாவது ஒரு தடவைன்றது பல தடவை நடக்கும்போது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் ஆகி பல தடவை ஒரு தொடர்பு சங்கிலியா வரும் பொழுது அது என்ன ஆயிடுது? டக்குன்னு ருத்ர நிஷ்டைக்கு போயிடுது. ஏன் அப்படின்னா, ஆமா பிரம்மமும், ஆமா பிரம்மம் என்று சொல்லக்கூடிய உடலும் மனம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவும் ஒன்றாக சேரும் பொழுது ஏற்படக்கூடிய வெப்பம்தான், சூடுதான், அக்னி தான் என்னாகும்? ருத்ரனாக மாறுகிறது.
அதனாலதான் ருத்ரன் வந்து அக்னி, நெருப்பு, சுத்தம் செய்யக்கூடியது. அப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் ருத்ரனே உருவாகிறாருங்க. அப்புறம் தான் அது நிஷ்டைக்கே போகுது. சரியா? இப்ப இந்த வெப்பம் வந்தா தான், இந்த சூடு வந்தா தான் முன்னாடி இருக்கக்கூடிய பிரம்ம நிஷ்டையும் மனம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு நிஷ்டையினுடைய சாமி சொன்ன எதை எரிக்கும்? ராகாத்வேஷங்களை எரிக்கும். அப்ப அங்க உஷ்ணம் ஏற்படாமல், வெப்பம் ஏற்படாமல் ராகாத்வேஷத்தை எரிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ரெண்டு நிஷ்டைய நிறுத்தி பழகணும். நிஷ்டைய பழகணும். இப்ப இங்க ராகாத்வேஷம், ருத்ரன் வந்து ராகாத்வேஷத்தை அழிச்சிடுறார். ருத்ரனை சுத்தம் பண்றவர் தானே, அழிச்சிடுறார். அழிச்ச உடனே என்ன ஆகுது? மகேஸ்வர நிஷ்டை. அந்த மகேஸ்வர நிஷ்டைன்னு சொல்லக்கூடியதுதான் மனோன்மணி தத்துவம். மேல சுத்தமா பரிசுத்தமாக போகும் பொழுது அது அந்த மகேஸ்வர, அதுக்கு ஆப்போசிட் மகேஸ்வரி இல்லையா? அது மனோன்மணி தத்துவம். சரியா? அதுக்கப்புறம் சதாசிவன். சதாசிவ நிலை போனோம்னா எந்த டைமும் ஆனந்தமா இருக்கக்கூடிய, ஆனந்தமா தான் இருக்கக்கூடியது. நல்லா கேட்டுக்குங்க. ஆனந்தம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஈஸ்வர நிலைமைக்கு தன்மைக்கு போயிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. சரியா? அங்க சதாசிவ அந்த இதுக்கு போன உடனே அங்கதான் பராபரின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் வருது. பராபரின்னா யாரு? இப்ப பராபரம்னா பக்கத்திலேயே வச்சுட்டு கேக்குறீங்க. தூய்மையான சக்தி. என்ன சக்தி? சலனம் இல்லாத சக்தி பராபரி. அதுக்கு பேர் தான் பராபரின்னு பேர் வச்சாங்க. ஆமா, சதாசிவத்துக்கு போகும்போது பராபரின்னு பேர். நீங்க இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க சக்தி இல்லாமல் நிஷ்டை உங்களுக்கு கைகூடாது. அதுலயே சொல்லியாச்சு, சக்தி இல்லாமல் நிஷ்டை கைகூடாது. பிரம்மாவின் மனைவி யாரு? விஷ்ணுவின் மனைவி ருத்ரனுடைய மனைவி ருத்ரி. மகேஸ்வரனுடைய மனைவி மகேஸ்வரி. சதாசிவனுடைய மனைவி பராபரி. பராபரினா சலனமற்ற தன்மை உடையது. இப்போ இந்த சக்தி இல்லாமல் நிஷ்டை என்பது கைகூடாது. இப்ப நம்ம இருக்கிறது பிரம்ம நிஷ்டை. சரி, இதை எப்படி நம்ம கைவல்யப்படுத்துறது? எப்படி அதை வெற்றி கொள்வது இருக்கா? இப்பதான் சொல்றாங்க, நீ நிஷ்டை மட்டும் எப்படி இருக்கணும் தெரியுமா? நீ ஜபம் பண்ணும்போது உனக்கு கதாகதம் நடக்குது, மனம் வேலை செய்யுது, உனக்கு உணர்வு இருக்கு, அப்ப கூட சில எண்ணங்கள்லாம் வருது அப்படின்றாங்க. ஆனா நிஷ்டை இருக்கும்போது நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படின்னா கால்களை என்ன செய்யணும்? விரிக்கணும்ன்றான். கால்களை அகட்டி, கால்களை அகட்டி. சமணம் போடுறது இல்லை, சமணம் போடுறது கிடையாது. கால்களை நன்றாக அகட்டி, இடது காலை கீழே வைத்து வலது காலை மேலே வைத்து, சரியா? வைத்து நன்றாக முத்திரை பிடித்து, நல்லா முத்திரை பிடித்து. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீ முடிவு பண்ணு, நீ எதை கவனிக்க போறேன்னு முடிவு பண்றான். நிஷ்டையில இத்தனை வகை இருக்கு, நீ எதை கவனிக்க போறேன்னு முடிவு பண்ணு. ஏன்னா எல்லாமே உனக்குள்ளதானே இருக்கு. நீ எதை கவனிக்க போற? பிரம்மம் சேர்ந்த நிஷ்டையா, இல்ல விஷ்ணு நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய மனம் சேர்ந்ததா, இல்ல ருத்ரன் சொல்லக்கூடிய அக்னி சேர்ந்ததா? இது கொடைக்கானல்ல ஒரு கிளாஸ் எடுத்தேன். நீங்க இங்க கான்சியஸ் வச்சுட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு ஞாபகம் இருக்கா? இங்க நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க. அதை போய் இங்க கூட சொன்னேன் எல்லாருக்கும், நீங்க சுழுமுனையில போய் தூண்டி விடுங்கன்னு. அது என்னன்னா, ருத்ரன் நெருப்பை ஏற்படுத்துவது, பற்ற வைப்பது. அப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க. இது 3ல நீங்க எதை வேணாலும் டிசைட் பண்ணலாம். சரியா? ஏன் 3ல எதை வேணாலும் டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, ருத்ரன் சொல்லக்கூடிய அந்த அக்னி நேத்திரமானது ஆக்டிவேட் ஆகாம நீங்க மகேஸ்வரனுக்கோ சதாசிவத்துக்கோ போக முடியாது.
மகேஸ்வரனுக்கோ சதாசிவத்துக்கோ போக முடியாது. அதுக்கு நீ இந்த முன்னாடி இருக்க 3 கை கூடணும்னா நீ என்ன செய்யணும்? ப்ராப்பரா ஆசனத்துல உட்காரணும். நல்ல அகட்டை விரிச்சு கைய வச்சு அழகா அங்க நிஷ்டை எப்பெல்லாம் பார்க்கணும்ன்றாங்க. எப்பெல்லாம் பார்க்கணும் நிஷ்டை? சரி, இப்பெல்லாம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பார்க்கணும். மதிய நேரம், சாயந்தரம், ஆமா, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் புரியும். நிஷ்டை என்பது இரவு பகல் செய்ய வேண்டியதுன்றாங்க. இரவு பகல் செய்ய வேண்டியது அப்படின்னா 24 மணி நேரமும் பண்ண வேண்டியது நிஷ்டை. முடியுமா நம்மளால? அதுதான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது. 24 மணி நேரம் நிஷ்டையில உட்கார நம்மளால முடியுமானா முடியாது. அப்ப இரவு பகல் பண்ண வேண்டியதுன்னா நம்ம வித்தையை தவிர எதுலையுமே கிடையாது. அது நம்ம வித்தையை தவிர எதுலையுமே கிடையாது. சரி, அதுதான். சரி, அதான் சுத்தமா சொல்லியிருப்பாங்க. இரவு பகல் நம்ம ஏற்கனவே இரவு பகல் ஒரு கிளாஸ் பார்த்தோம். இரவு பகல் செய்ய வேண்டியதாகுன்ற எல்லாருக்குமே ஒரு கேள்வி. புதுசா நம்ம வித்தை வாங்கும் போது ஏன் சாமி கண்ணை திறந்தே வச்சிருக்காரு? ஏன் சாமி கண்ணை திறந்தே வச்சிருக்காரு? ஏன் இப்படி மேலேயே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. சரியா? இப்ப உலகம்ன்றது சாமி எங்க இருக்குன்னு நமக்கு சொல்லிட்டார். ஆகாசம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டார். பிரகாசம்னா என்ன, சூரியன்னா என்னன்றத சொல்லிட்டார். இதெல்லாம் உள்ள நமக்கு சொல்லப்பட்டது. நிஷ்டைக்கு மட்டும் மாறுது அப்படின்னா உங்களுக்கு கைவல்யப்படுவதற்காக, அது கைகூடுவதற்காக மாறுது. என்ன மாறுதுன்னா வேற ஒண்ணுமே மாறல. இப்போ மற்ற தியானங்கள்ல கண்ணை மூடி செய்வாங்க. அப்ப இருட்டு. நீங்க பகல்ல கண்ணை மூடினாலும் உங்களுக்கு அது என்னது? இரவு. பகல்ல ஒருத்தர் கண்ணை மூடி தியானம் பண்றாரு, அது இரவு. ஆனால் நிஷ்டை என்பது பகலும் இரவும் செய்ய வேண்டியதுன்றாங்க. அப்ப கண்ணை திறந்து மேல நிறுத்தின உடனே இந்த இடத்துல ஒரு இரவு வருது. சரியா? இப்ப இரவும் பகலையும் சேர்த்து பார்க்க வேண்டியது. நமஸ்காரம். இரவும் பகலையும் சேர்த்து பார்க்க வேண்டியது. இங்க பகல் இருக்கு, இங்க இரவு இருக்கு. இரண்டையும் சேர்த்து அந்த மத்தியத்தை கவனிக்க வேண்டியது. சரியா? அப்படி கவனிக்கும் பொழுது உன்னுடைய பார்வையானது கூர்மையாகி உணர்வுக்கு ஆட்படும் சொல்றாங்க. கூர்மையாகி அந்த பார்வையானது அப்படி கூர்மையாகி உணர்வுக்கு ஆட்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதை இன்னும் சரியா பண்ணல. அதை பண்ணணும்னா பிரம்மனிஷ்டை அடுத்ததுக்கு போயிடும். எதுக்கு? விஷ்ணுக்கு போயிடும். விஷ்ணு ருத்ரனுக்கு போயிடும். ருத்ரன் மகேஸ்வரனுக்கு போயிடும். நிஷ்டைன்றது ஈஸியா கைகூட ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம அப்படியா பண்றோம்? இல்லை. நான் எத்தனை தடவை சொல்லியும் இன்னும் ஒரு சிலர் கண்மூடிதான் நிஷ்டை பண்றீங்க. கொஞ்ச நேரம் நம்ம அது பண்றோங்க. நான் உங்களை சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். பொதுவா மூடுனாலும் கூட அதுக்குத்தான் நீங்க ஆசனத்தை கரெக்டா வச்சு பாருங்க. கண்ணு மூடாது. ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. முத்திரை, காலு, ஆசனம், தண்டுவடம் அப்படி நிமிர்ந்துருச்சா, கண்ணு கதி ஏற்றி இங்க நிறுத்தணுமா, கவனிக்கணும். ஆமா, இந்த கையை இறக்கக்கூடாது. உடனே நிஷ்டை இப்படி இல்லை. நிஷ்டைனா ஒரு 10 செகண்டாவது நீங்க இந்த கவனிப்புல இருக்கணும். அதுக்கப்புறம் வெறும் கை தான் கீழே வரணும். அங்க பகலும் இரவும் என்ன செஞ்சிடும்? சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்துடும். அப்ப பகலும் இரவும் செய்ய வேண்டியது நிஷ்டை.
காலையில மத்தியானம் சாயந்தரம் அப்படி இல்லை, நீங்க எப்ப செஞ்சாலும் பகல் இரவும் செய்ய வேண்டியது பார்வை தான், ஒரே பார்வை. சரியா? அதனால ஆசனம் தவறினால் நிஷ்டை தவறும். ஆசனம் தவறினா நிஷ்டை தவறு, நிஷ்டை கைகூடாது. நீங்கள் அதெல்லாமல் செய்யக்கூடிய அனைத்துமே பாவனை நிஷ்டை தான். என்னன்னா இப்ப நிஷ்டைன்னு சொல்லியிருக்காங்க, நிஷ்டையில நம்ம இருக்கணும், சும்மா இருக்கணும். அதுவே பாவனை நிஷ்டை தான். ஆமா, பிரம்ம நிஷ்டை கூட கிடையாது இல்ல. அப்ப நிஷ்டை எவ்வளவு முக்கியமானது. ஏன்னா சாமி சுகாசனம் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னா இது சதாசிவ நிஷ்டை போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்போ உட்காந்தாலும் இப்படி உட்காந்துக்கலாம் ஈஸியா, அற்புதமா இருக்கும். அதே மாதிரி சுகாசனத்துல இருந்து ஜபம் பண்ணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். நல்லா கேட்டுங்க. அதே மாதிரி இன்னொன்னு நம்ம என்ன செய்யறோம்னா, நிஷ்டை அப்படின்னு சொன்ன உடனே சுவாசத்தை ஏத்துறோம், மேல ஏத்தி சுழுமுனையில அப்படி வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். சரியா? நம்ம இப்போ வரையும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வெளியில யார் எப்படி சொல்லி கொடுத்தான்னு தெரியாது. இப்போ இங்கே வர்றவங்க, இங்கே இப்போ புத்த வாங்குறவங்க, இங்கே இதை ஃபாலோ பண்றவங்களுக்குலாம் நல்லா தெரியும். நிஷ்டைன்னு சொன்ன உடனே சுவாசத்தை ஏற்றி நிறுத்திடுறோம். எத்தனை செகண்ட் நிறுத்துவோம்? ஒரு 10 செகண்டு, இல்லை ஒரு 20 செகண்டு, 10 செகண்ட். சரியா? அதுக்கு மேல ஏன் நிக்க மாட்டேங்குது? ஏன்? ஏன் ஏன் இங்க நிக்க மாட்டேங்குது? காரணம் அது இல்லை. நீங்கள் கதாகதம் பண்ணும்போது கதாகதத்தில் அந்த மூச்சில் உங்களுடைய கவனம் இல்லாமல் இருந்தால், இங்கே நிஷ்டை பண்ணும் பொழுது, நிஷ்டையில் சுவாசத்தை ஏற்றி நிறுத்தும் பொழுது உங்களுடைய சுவாசமானது சுழுமுனையில் என்ன செய்யாது? நிற்காது. அப்ப உங்களுடைய கவனமானது எங்க இருந்து தொடர்ந்து வருது? கதாகதிக்கும் போதே உங்களுடைய சுவாசத்தில் இருக்கக்கூடிய கவனமானது நிஷ்டை வரும் பொழுது, நிஷ்டைன்னு சொன்ன உடனே நீங்க சுவாசத்தை நிறுத்தின உடனே அது உங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். அதுக்கு தான் 45 நிமிஷம் கதாகதித்தல கவனித்து நிஷ்டையும் விடாமல், அதாவது சுழுமுனையை கவனிக்கிறதையும் விடாம கதாகதிக்கணும்னு சொல்றதுக்கான காரணம். அப்படின்னா மட்டும்தான் நிஷ்டை கைகூடும். அது செய்யாம நிஷ்டை கைகூடாது. இது ரொம்ப முக்கியமான பயிற்சி. தவத்துல தவவாதிகளுக்கு நிஷ்டை பழகுவதுனே தனி ஒரு சாப்டர் இருக்கு. அது நம்ம பழகணும். பிரம்ம நிஷ்டை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆடாமல் இருந்து பழகுவது. உடம்பு ஆடக்கூடாது, அசைக்க கூடாது. அப்புறம் விஷ்ணு நிஷ்டை, மனதை நில்லு, சுழுமுனையில நில்லு நீ அப்படின்னு அதை கவனிச்சு பழகு. உடம்பு ஆடலை, மனம் நின்றுச்சு, உஷ்ணம் ஸ்டார்ட் ஆயிடும். எங்க? சுழுமுனையில உஷ்ணம் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப ருத்ரன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் ஆட்டோமேட்டிக்கா. அவர் வந்துட்டாருன்னா இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா எரிக்க ஆரம்பிச்சிருவார். உங்களுக்கு இலகுவாயிடும், எல்லாம் இலகுவாயிடும். அடுத்து மகேஸ்வர நிஷ்டை, மனோன்மணி தாய் வந்துருவா. தாய் வந்தோடனே என்ன ஆயிடும்? எல்லாமே சுகமாயிடும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா பத்மாசனத்துல இருந்து காலை என்ன செய்வீங்க? மாத்தி சுகாசனத்துக்கு நீங்களே இயல்பா மாத்தி போட ஆரம்பிச்சிருவீங்க. யாரும் சொல்லி தரணும்னு அவசியம் கிடையாது. அதுவே நீங்களே என்ன செய்வீங்கன்னா அப்படி காலை மாத்தி போட ஆரம்பிச்சிருவீங்க. சுகமா இருக்கும் அந்த இடம். அதுக்கப்புறம் சதாசிவம், பராபரி கிட்ட போயிடுவோம். சதாசிவம் சலனமற்றது, சக்தியினுடைய முக்கிய இருப்பிடம், சலனமற்றது, தூய்மையானது. எது பண்ணினாலும் சக்தியினுடைய ஆற்றல் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரூட்ல போனாதான் நிஷ்டைன்றது கைகூடும்.
நீங்க நிஷ்டையில எதை கவனிக்க போறீங்க, எதை செய்ய போறோம் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணலாம், பண்ணுங்க, அதுல தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா சாதாரணமாவே உங்களுக்கு வந்து எண்ணம் வேலை செய்யுது அப்படின்னா இதை டிசைட் பண்றதுல தப்பு இல்லை. நான் இதை தான் கவனிக்க போறேன் அப்படின்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. யார் என்ன கேட்க போறேன், நீங்க அதை டிசைட் பண்ணுங்க, இதை தான் பார்க்க போறேன். ருத்ரன் வரும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன உண்டாகும்? உஷ்ணம் உண்டானால் என்ன உண்டாகும்? பிரகாசம் உண்டாகும். ருத்ர நிஷ்டை வரும்போது மாத்திரம்தான் உஷ்ணம் உண்டாகும். உஷ்ணம் உண்டானால் பிரகாசம் உண்டாகும். அந்த பிரகாசம் தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி லைட்டா வருது, பளிச்சுன்னு ஒரு லைட், டார்ச் லைட் அடிச்ச மாதிரி ஒரு இது வருது அப்படின்னா ருத்ரன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். அக்கினி நேத்திரத்துல அதுதான் பிரகாசம் தருது. எதுக்கு? மகேஸ்வரனுக்கும் மகேஸ்வரிக்கும் ஆமா ஆமா. நம்ம ஈஸ்வர நிலைன்னு ஒரு வகுப்படுத்தோம் பாருங்க. அப்ப பிரம்மரந்திரம் எப்படி பிரம்மரந்திரத்தை ரீச் ஆகுறதுன்னு பார்த்தோம். அதோட அது வேலை முடியல, அப்ப மகேஸ்வரனுடைய வேலை என்னன்னா பிரம்மரந்திரத்தை காத்து நிற்பது. சரியா? அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அடுத்து அவருடைய நிலைப்பாடு என்னன்னா அங்க மேல சதாசிவத்துக்கு அனுப்புவது, மேல அனுப்புறது. ஒரே இடம்னா 1/1 வச்சுக்கோங்களேன். 1/1 ஒரு லேயரா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்க. நீங்க ருத்ரன்ட்ட இருந்து ஒரு நூல் மேல தூக்குனா போதும், அடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னா சதாசிவத்துக்கு கூட்டிட்டு போயிடும். மகேஸ்வர நிஷ்டை என்பது, மகேஸ்வரனை கவனிப்பது என்பது அது நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாது. நல்லா புரிஞ்சுங்க, நீண்ட நேரம் எடுத்துக்காது. உங்களுக்கு நீண்ட நேரம் எடுக்கக்கூடிய 3 சாப்டர் வந்து பிரம்மமும் விஷ்ணுவும் ருத்ரனும் தான். இதுதான் நீண்ட ப்ராசஸ். நீங்க இது 3ஐயும் கடந்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கும். எது? மகேஸ்வரனும் சரி. சதாசிவத்துக்கு போயிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப கொஞ்சம் டைம் தான். அப்போ இதனுடைய கால அவகாசம் தான் உங்களுக்கு ரொம்ப நாளா இதை பண்ணிட்டு இருக்கோம்ன்ற ஒரு பாவனை, ஒரு உணர்வை கொடுக்குமே தவிர இதை 3ஐயும் கடந்துட்டீங்கன்னா அதெல்லாம் ஈஸியா தொட்டுட்டு போகக்கூடிய விஷயம்ன்றது அப்புறம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது எவ்வளவு நேரம் உட்கார வைக்கீங்க? எது? அந்த மேல எவ்வளவு நேரம் தான் உட்கார வச்சு நம்மளுக்கு இது எப்படி நான் சொல்றது? நான் போனா தானே சொல்றதுக்கு. இதெல்லாம் வந்து 2 hour கூட உட்கார்ந்து பழகுறோம். நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்க? அவ்வளவுதான். நம்மளுடைய தேவை முடிந்தால் அங்க இருப்பதும் சரி, தேவைன்னா இருப்பதும் சரி, தேவை முடிந்தால் வருவதும் சரி. இவ்வளவுதான் உணர்வு நிலைகள். இது எல்லாத்துக்கும் பொறுத்தலாம் நீங்க. ஆமா ஆமா. ஆனால் நம்மளுடைய தேவை என்ன? வள்ளலார் மாதிரி அணுவா பிரிச்சுட்டு போனோம்னா நீங்க அங்கிருந்து வரவே மாட்டீங்க இல்லையா? இல்ல நான் எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் கீழே வந்துட்டு போறேன் அப்படின்னா நீங்க வந்துடுவீங்க. அப்போ நம்ம எதை டிசைட் பண்றோம்னு சொல்லி இப்போ நிறைய வித்தியார்த்திகள் சொல்றாங்க, நான் சித்த வித்தை பண்ணி நான் பாருங்க வள்ளலார் மாதிரி அப்படியே அக்கு வேற ஆணி வேற அப்படியே தனித்தனியா பிரிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. நிறைய பேருக்கு அந்த ஆசை உண்டு. அது இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆசை இருந்தாதான் நீங்க கொஞ்சமாவது மேலே போவீங்க. அதனால நான் தப்பு இல்லைன்னு சொல்லிடுவேன். சரி பரவாயில்ல, நீங்க பெரிய ஆசையை வச்சுக்கோங்க, கொஞ்சமாவது நீங்க மேலே போறதுக்கு முயற்சி செய்வீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் பெரிய ஆசை வைப்பது எப்படி தப்பு இல்லையோ அதே மாதிரி சரியான முறைகளை பின்பற்றுவதில் நீங்க கவனமா இருக்கணும். நான் இப்பதான் சொன்னேன், சரியான முறைகளை பின்பற்றுவது நீங்க கொஞ்சம் சரியான முறையில தான் நம்ம இருக்கிறோம். அந்த உணர்வுல தான் நம்ம இருக்கிறோம். அதுவே கூட்டிட்டு போனா போயிடுங்க. கூட்டிட்டு போனா பரம்பரையில் அப்படிதான் செய்யும். அதுவே தான் ஒரு கட்டத்துக்கு மேல கூட்டிட்டு போகும். கூட்டிட்டு போனா போயிடுங்க. இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னா அங்கேயும் போய் ஒரு கேள்வி கேட்போம் உள்ள, அதுதான் பிரச்சனை. இப்ப அங்க போய் கேள்வி கேட்டீங்கன்னா அது என்ன செய்யும்னா நீ திரும்ப இருந்து லைன்ல வா அனுப்பிடும், அந்த வேலையை செய்யும். அதுதான் சித்தர்கள்லாம் சொல்றாங்க, மலைமலையா ஏறி அங்கிருந்து கீழே விழுந்தவன்லாம் இருக்கான்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அங்க போய் ஒரு கேள்வி கேட்பாங்க,
நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னா, நீ இருந்து வா, அப்பதான் தெரியும்பாங்க. அங்க போயிட்டு நமக்கு அந்த கேள்விதான் வரும். எங்க இருக்கோம் அப்படின்னா, சரி அவன் உணர்வுல இல்லை, அவனை திரும்ப அங்க அனுப்பு, திரும்ப அங்கிருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதனாலதான் நான் சொல்லுவேன், உள்ள நீங்க போய் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கு, ஆன்சர் வேணும்னா இங்க வச்சுட்டு உள்ள போயிடுங்க. கேள்வி இங்க வச்சுட்டு நீங்க பயணப்பட்டுருங்க. இந்த கேள்விக்கான ரிசல்ட் அங்க வந்துடும். அங்க போய் கேள்வி வச்சீங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து வா, வரும்போது ரிசல்ட் தெரியும் சொல்லி திரும்ப ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருவான். ஜாக்கிரதை, ஜாக்கிரதையில் ஜாக்கிரதை, ரெண்டு. ஒண்ணு ஜாக்கிரதை, இன்னொன்னு ஜாக்கிரதையில் ஜாக்கிரதை. ஆமா, நம்ம சாமி தான் அதை ரொம்ப வலியுறுத்துறார். ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையில் ஜாக்கிரதையாக இரு அப்படி. அதனால ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஆனால் முறையான வழிமுறைகளை பின்பற்றாதவரை இது கடினமானது. அதுதான் நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. எல்லாமே ஈஸி. நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னா, அந்த முறையான ரூட்டை நம்ம போகலன்னு அர்த்தம். காட்டுக்கு போறோம், ஏற்கனவே போயிட்டு வந்தவனுக்கு பாதை நல்லா தெரியும், அந்த ஒத்தையடி பாதை நல்லா இருக்குன்னு தெரியும். சரியா? நம்ம ஆர்வத்துல இங்கிட்டு ஒரு பக்கம் ஓடுவோம், சரியா ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். அப்ப அதனுடைய இடர்பாடுகள், சிக்கல்கள், இன்னல்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு வந்தா, இந்த ஒத்தையடி பாதையில வந்தோம்னா நேரம் அங்கதான் வந்திருப்போம். நம்ம அது செய்யறதில்லை. அதுதான் சாமி சொல்றார், நான் சொன்னது போல் எதையெல்லாம் எவனொருவன் பின்பற்றுகிறானோ அவனை மாத்திரம் நாம கவனிப்பதா. ஏன்னா நான் ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்கேன்ல, நான் உனக்காகத்தான் அங்க வந்துகிட்டு இருக்கேன், இல்ல நிக்கிறேன், இல்ல ஏதோ உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இங்கிட்டு வராம நான் போடாத ஒரு பாதையில நீயா ஓடிட்டு இருந்தேன்னா, நான் இங்கிட்ட என்ன நம்பி வர்றான் பாரு, முழுசா கவனிச்சுட்டு வரான்ல, நான் அவனை பார்க்கணும்ல. அப்ப நீயும் என்ன செய்ய, சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி இதுலயே வந்துட்டேன்னா நான் ஒன்னா எல்லாரையும் பார்த்துக்குவேனார். அதைத்தான் என்ன சொன்னார்னா, சித்த வித்தியார்த்திகள் குடும்பமாக இருந்தால் மனைவி மக்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபியுங்கள், நானும் வந்து ஜெபிக்கிறேனார். ஒரே வேலையா முடிச்சிட்டார். ஒருத்தனுக்கா நான் வரல, நீ 4 பேர் 5 பேரா இருந்தா நான் வந்துடுறேன், கூட்டு ஜெபம் வச்சேன்னா நான் வந்துடுறேன்றார். அதுதான் விஷயம். அப்ப நிஷ்டையினுடைய பிரதானம், அதனுடைய ஆற்றல் நம்ம இவ்வளவு நாள் என்ன செய்யல, தெரிஞ்சுக்கல, கவனிக்கல. நிஷ்டைன்றது ஒரு செயல், ஒரு நடவடிக்கை, நம்ம அப்படியே இருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இனி அதை கொஞ்சம் என்ன செய்யணும், மாத்தணும், கவனத்தோட செய்யணும். சும்மா இருக்கும் பொழுது திருத்தி கொள்ள வேண்டியது, சும்மா இருக்கும் பொழுது நீங்கள் பழகி பார்க்க வேண்டியது. பழகத்தான் நிஷ்டை கைகூடும். ஆனா நீங்க எந்த நிஷ்டையை பழக போறீங்க அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்லா கேட்டுக்குங்க. ஆமா, தெம்பு இருக்கு, திராணி இருக்குன்னா நீங்க மாடியில ஏறும்போது 4 படி தாண்டி கால் வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தெம்பு இருக்கு, திராணி இருக்குன்னா 4 படி தாண்டி நீங்க காலை வச்சு ஜம்ப் பண்ணி போங்க, தப்பு இல்லை. போங்கன்னு தான் சொல்றான், தப்பு இல்லை. அதை நீங்க கீழே முடிவு பண்ணிடணும். சரியா? முடிவே பண்ணாம நான் 4 படி தாண்டுவேன்னு சொல்லி காலை வச்சீங்கன்னா சடக்குன்னு என்ன செய்யும், கால் தடுமாறி இழுத்து விட்டுரும். ஏன்னா அப்ப அங்க குறிக்கோளும் இல்லை, கவனமும் இல்லைன்னு அர்த்தமாயிடும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணிடணும். நிஷ்டை பழக போறீங்கன்னா, ருத்ரானை கவனிக்க போறேன் அப்படின்னா சரி, நீங்க அதை கவனிச்சீங்கன்னா பிரம்மம் ஒடுங்கிரும், விஷ்ணு மனம் உள்ள வந்துடும். ரெண்டும் சேரும் பொழுது சூடு வர ஆரம்பிச்சிடும், ருத்ரானை ஈஸியா கவனிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க இதை 3 முடிச்சிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடலாம். ஆமா, நிஷ்டை ரொம்ப முக்கியம். ஒரு தவவாதிக்கு நிஷ்டை ரொம்ப முக்கியம். அது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சாமி என்ன, அதுதான் அது வந்து ஈஸ்வர நிலையில இருந்து இருக்கக்கூடிய சுகாசனத்துல இது நிஷ்டை. இது வருஷ கணக்குல இருக்கலாம், நீங்க வருஷ கணக்குல இருக்கக்கூடியது, அப்படியே நிஷ்டையிலேயே இருக்கிறது. சரியா? நம்ம அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா திரும்பவும் அங்கதான் போகணும். எங்க லாகிரி மகாசாயர்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட தான் போகணும். அவர் தான் என்ன செய்வார்னா பிரம்ம நிஷ்டையில இருப்பாரு. அப்புறம் ஆமா, விஷ்ணுக்கு வருவாரு, டக்குன்னு ருத்ரனுக்கு போவாரு, மகேஸ்வரனுக்கு போவாரு, அப்புறம் சதாசிவம்,
அப்புறம் திரும்ப எப்படி ஒரு விளையாட்டு மாதிரி அதை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் பிரம்மனிஷ்டையில இருக்கும் பொழுதுதான் மக்களோட பேசி பழகி கொண்டிருப்பது. அந்த நிலையில இருந்து அவர் இறங்கல, அதுக்கு ஒரு படிநிலை வச்சிருக்காரு. நான் உன்னோட பேசுறேன், அவன் கேள்விக்கு பதில் சொல்றேன், ஆனா நான் என்ன செய்யறேன், நிஷ்டையில தான் இருக்கிறேன். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பழகணும், பழகி வரணும். அதான் சாமி சுழுமுனையில் லயித்து இருப்பதாகும், அக்கினி நேத்திரத்துல லயித்து இருப்பதாகும்ன்றார். அந்த லயித்து இருத்தல் தான் லாகிரி மகாசாயர் பண்றது. ஆமா, ஈஸியா சுகமா இருக்கிறது எதுவோ அதுதானம்மா நமக்கு. தூங்குனா சுகம் கிடைக்கும்னா அதை விட சுகம் கிடைக்குதுன்னா எது கொடுக்குமோ அதை பண்ணிட்டு போயிடலாம்ல. அதுதான் நான் அதான் நிறைய பேருக்கு என்ன சொல்றேன், உட்காடுறீங்களா, தூக்கம் வருதா, தூங்குங்க. ஆனா சொல்லிட்டோம்ன்றதுக்காக தூக்கத்தவே தியானமா மாத்திராங்க, அதுவும் தப்பு. அதனால நம்ம சொல்றதும் இல்லை. சில நேரங்கள்ல தூங்குங்க, தூங்கி விழுந்துட்டீங்க, மண்டை தொங்கிருச்சு அப்படின்னா திரும்ப என்ன செய்யுங்க, கதி பண்ணுங்க. அதனால இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நீங்க கதி பண்ணுங்க, ஆரம்பிக்கும் போதே கதி நல்லா கதாகதம் பண்ணுங்க, நல்லா ஏத்தி இறக்குங்க. நீங்க எத்தனை வருஷம் பண்ணாதான் என்ன, இப்ப நானே இப்ப பண்றேன்ல, கதி பண்ணி தான் பண்ணுவேன், நல்ல சவுண்டா தான் பண்ணுவேன், கதி பண்ணி பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்வேன், கொஞ்சம் கொஞ்சமா கதி உள்ள போய் ஒடுங்க ஆரம்பிச்சு, அப்படியே லயம் போய் அப்படி அப்படியே வரிசை அப்படியே போக ஆரம்பிச்சு. ஏன் சாமி கதி பண்ணுங்க, கதாகதிங்க, கதி பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாரு இல்லையா? இல்லைன்னா ஆரம்பத்துல என்ன செஞ்சிருவாரு, நிஷ்டையை மட்டும் பழகடா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் இல்லையா? அப்போ உன்னோட சூட்சமத்தை இன்னொன்னுல சேர்த்து வச்சிருக்காருன்னு அர்த்தம். சரியா? அதனால ருத்ர நிஷ்டைய பழகணும். அதுக்கு முன்னாடி பிரம்ம நிஷ்டை முடிச்சு விஷ்ணு நிஷ்டை முடிக்கணும். ஆமா, இன்னைக்கு முயற்சி பண்ணி பாருங்க. ஆமா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அதான் சொல்றேன். ஒரு வகுப்பு நம்ம எடுக்க, நீங்க அதுதான் செஞ்சிருக்கீங்க, அதுதான் செஞ்சிருக்கீங்கன்றது எனக்கு ரிசல்ட் எங்க வந்துச்சுன்னா கொடைக்கானல்ல வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க 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 உள்ள இருந்து ரிசல்ட் வரவும், சரி நீங்க அப்போ ஒரு கிளாஸையும் சும்மா கேட்கல, நீங்க அதெல்லாம் ப்ராக்டிஸ் உள்ள போட்டுட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, ஏன்னா படிச்சாதானே எக்ஸாம்ல போய் உட்காரும் பொழுது கடகடன்னு வரும் கேள்விக்கு பதில். அது மாதிரிதான் இப்ப அங்க வந்ததெல்லாம். அது மாதிரி இதையும் நம்ம என்ன செய்யணும், கொடுத்து கொடுத்து பார்க்கணும். உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, அந்த தொழிலை எப்படி செய்யலாம் நீங்க யோசிக்கிற மாதிரி, இப்படி எல்லாம் செய்யலாம்னு பழகுற மாதிரி, 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி. தவமும் 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேணாம், அந்த 4 பேர் உங்களுக்குள்ளதான் இருக்காங்க. ஆமா, அது வேற யாரும் இல்லை, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 பேர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, உங்களை சார்ந்தது. என்ன செய்ய, நான் தியானம் பண்ண போறேன், நீ ஒழுங்கா உட்காருவியா, உடம்புக்கே நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும். ஆமா, நீ உட்காருறியா, உட்காரு மொதோ அப்படின்னா அது கேட்கும். 10 தடவை சொல்லுங்க, அது கேட்கும். ஆமா, அப்புறம் மனம் கேட்கும் இல்ல, அப்புறம் சித்தம் கேட்கும், புத்தி கேட்கும். இதெல்லாம் ஒடுங்கிதான் வேலை நடக்கும். ஆமா, எல்லாம் செய்யறது அவர் தான், அவர் தான். ஆமா, எல்லாம் செய்யறது அவர் தான். ஆமா, அதனால நீங்க நிஷ்டையில என்ன செய்யணும், சுவாசத்தை ஏத்தி நிறுத்தி கவனிக்க வேண்டியது, நிறுத்தி கவனிக்க வேண்டியது. நீங்க சொன்னா சுவாசம் நிக்கணும்னா அதுக்கு முன்னாடி கதாகதத்துல கவனம் வைக்கணும், அந்த மூச்சுல கவனம் வைக்கணும். ஏன் மூச்சை கவனி மூச்சை கவனி மூச்சை கவனின்னு ஏன் சொல்றாங்க? சும்மா உட்காந்து மூச்சை கவனிச்சா தூக்கம் வந்துடும். இப்ப இங்க சாமி கதாகதம் கொடுத்துருக்காரு, ஏற்றி இறக்குவது. இப்ப அதுல கவனிக்குங்க. கவனம்னா உடனே இறக்கும் போது கண்ணை கீழே இறக்கக்கூடாது, ஏற்றும் போது கண்ணை மேலே ஏற்றக்கூடாது, அது கிடையாது. கவனம் என்பது அது பிறந்த வீட்டுல இருந்து வருது, சுழுமுனையை கவனிக்க வேண்டியது. கதாகதத்தின் மீது ஒரு உணர்வு நிலை, இது இப்படித்தான் போகுது நடக்குது அப்படின்னு. டக்குன்னு 45 நிமிஷம் கழிச்சு நிஷ்டை அப்படின்னு சொல்லி நான் ஏற்றி நிறுத்தினோமா, இப்ப அந்த சுவாசம் தானா நின்றுக்கிறோம். இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அது உணர்வுக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமா. சரியா? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுச்சு.